ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பரணி தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரணி தீபம் என்னைக்கு வரும்னா, திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுவாங்கல்ல, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவாங்க. 5 அகல் விளக்கு ஏற்றுவாங்க. நெய்யில் இந்த அகல் விளக்கை ஏற்றுறதால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் முதல்ல இந்த பரணி தீபத்தை ஏற்றுனதுக்கு அப்புறம்தான் மகா தீபத்தை ஏற்றுவாங்க. அதுவும் இந்த பரணி தீபத்தில் எரியக்கூடிய நெருப்பை எடுத்துகிட்டு போய் தான் அந்த மகா தீபத்தை ஏற்றுவாங்க. சரி, இதை கோவிலில் ஏற்றுவாங்க, நம்ம வீட்லேயும் இதை ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் இல்லை? இந்த பரணி தீபத்தை ஏன் ஏற்றணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பரணி தீபத்தை ஏற்றுறதால நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் வேறு, தெரியாமல் செய்கிற பாவங்கள் வேறு. இப்போது தெரியாமல் செஞ்ச பாவங்கள்னால், உதாரணத்துக்கு பேசுகிறதில் மற்றவங்கள தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பேசுகிற வார்த்தைகளால் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவோம் இல்லை, அது கூட பாவம்தான். இந்த மாதிரி தெரியாமல் அறியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த பாவங்கள் இல்லாமல் தெரிஞ்சே செய்கிற பாவங்கள், கொலை ஏமாத்துறது, இதெல்லாம் தெரிஞ்சே செய்கிற பாவங்கள் தானே. அது எல்லாம் நீங்காது. என்னைக்கு இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். இயற்கையோடைய நியதியே அப்படித்தானே. அடுத்து நம்ம முன்னோர்கள் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை, தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, இப்படி நம்ம முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போனாங்க, எப்படி இருக்காங்க, இந்த உயிர் எங்கே போச்சு, ஆத்மான்னு சொல்லுவாங்க, அது என்ன ஆகும், சொர்க்கம் நரகம் மோட்சம் முன்பிறவி அடுத்த பிறவி, இதெல்லாம் எப்படி தெரியும்? இதையெல்லாம் யார் பார்த்துருக்கா? இப்போ எல்லாம் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புகிறாங்க. ப்ரூஃப்க்கு நம்ம எங்கே போகிறது? இறந்ததுக்கு அப்புறம் தான் போய் காமிக்க முடியும். இதில் எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்னு இப்போவும் நம்ம நினச்சி வழிபாடு பண்ணுறோம்ல. எங்கே இருக்காங்க என்னன்னெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லுவாங்க. இருக்காங்களோ இல்லையோ, ஆத்மா சொர்க்கம் நரகம் அதெல்லாம் கூட வேணாம். நம்ம சொந்தம், நம்ம கூட வாழ்ந்தவங்க, அவங்கள நினச்சி நம்ம செய்கிறோம்ல. அப்படி இந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றுனா நம்ம முன்னோர்களுக்கும் அடுத்து வரப்போகிற ஜெனரேஷனுக்கும் நல்லதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி தீபம்னா என்ன? 5 நெய் விளக்கு ஏற்றணும். அப்படின்னா இந்த உலகத்தோடைய ஏக்கமானது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது. பஞ்சபூதம்னா என்ன? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம வணங்குறதுக்காகத்தான் இந்த பரணி தீபம். இப்போது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம்னு சொன்னோம். ஏன்னா முன்னோர்களும் இந்த பஞ்சபூதத்தில் கலந்தவங்களாக தான் இருப்பாங்க. சரி, இப்போ இந்த பஞ்சபூதம்னு எதை சொல்கிறோம்? சிவாய நமன்னு நம்ம வணங்கக்கூடிய சிவனே பஞ்சபூதம் தானே. சீனா நெருப்பு, வான்னா வாயு அதாவது காற்று, யான்னா ஆகாயம், நான்னா நிலம் அதாவது பூமி, மான்னா நீர். இந்த 5மே பஞ்சபூதங்கள் தானே. பஞ்சபூதத்தோடைய பேர் கொண்டதே சிவன் தான். இந்த 5 எலிமெண்ட்ஸ் எல்லாமே சிவனுக்குள்ளே அடங்கும். அதனால தான் மகா தீபத்துக்கு முன்னாடி இந்த பரணி தீபத்தை பஞ்சபூதங்களுக்காக ஏற்றி வழிபடுறாங்க. ஏன்னா நம்ம நிறைய கதைகள்லையே கேட்டிருப்போம், சிவன் எதுக்குமே அவருக்காகன்னு எதுவுமே செய்ய மாட்டார், அவருக்காகன்னு எந்த பூஜைகளும் நம்ம செய்ய மாட்டோம், எல்லாமே மற்றதுக்காக மற்ற தெய்வங்களுக்காகவும் வழிபடுற முறையாக தான் இருக்கும். இந்த பரணி தீபத்தை எப்படி ஏற்றணும்னா குறைஞ்சது 5 தீபமாச்சு ஏற்றணும். பூஜை அறையிலையோ இல்லை வாசல்லையோ இந்த விளக்கை வச்சு ஏற்றணும். பூஜை அறையிலையோ இல்லை வெளியவோ சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே இந்த 5 நெய் தீபங்களை ஏற்றணும். பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு கணக்கில் இல்லாமல் இந்த 5 விளக்கும் தனியாக தான் ஏற்றணும். இல்லை வெளியே வைக்கிறீங்கன்னா வெளியே வச்சு முதல்ல வெளியே தீபம் ஏற்றிட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கு வைக்கணும். இந்த மாதிரி தீபத்தை வச்சு இன்றைக்கி வழிபாட்டை முடிக்கணும்.
அடுத்த நாள் மகா தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்றுறதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றலான்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் பரணி தீபத்தை ஏன் ஏற்றுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.